ஜெனரேஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது புஷ்பா 2. ஸோ புஷ்பா 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அல்லு அர்ஜுனுடைய நடிப்பில் சுகுமாரோடைய இயக்கத்தில் டிஎஸ்பியோடைய இசையில் வந்திருக்க படம் தான். ஸோ படம் எப்படி இருக்குது? ஸோ படத்துடைய கதைன்னு பார்க்கும்போது புஷ்பா 1ல் வந்து ஒரு சாமானியனாக ஒரு லேபராக இருக்கிற புஷ்பா கிங் ஆகிறார். ஸோ கிங் ஆகிற புஷ்பாக்கும் போலீஸ்க்கும் ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ அதோட வந்து பார்ட் 1 எண்ட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 2ல் வந்து அந்த ஃபைட் தொடருது. ஸோ இது வந்து அந்த போலீஸ்காரராக வர ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுன் நடக்கிற ஒரு வார். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெலோட்ராமா, ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட அப்பா உடைய அங்கீகாரம் கிடைக்காத மகனாக இருந்த நம்ம அல்லு அர்ஜுனுக்கு வந்து நம்ம புஷ்பாவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த ஒரு செகண்ட் பார்ட்டில் கொண்டு வந்துருக்காங்க. பட் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் இருக்கிறது. இதில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு மாசாக கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய புத்திசாலித்தனம். இதில் வந்து இன்டர்நேஷனலாக ரொம்ப இன்டர்நேஷனல்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஹாங்காங், ஜப்பான் வந்து நான் நினச்சப்பா பெரிய லெவலில் வந்து புஷ்பா பெரிய லெவலில் வந்துட்டாருன்னு பார்த்தா அந்த ஹாங்காங் வந்து ஹார்பர் ஃபைட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவர் யாரோ பணம் தரலன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஷூட் பண்ணோன்னா அவர் வந்து கடலுக்கு விழுந்துறார். ஸோ கடலில் விழுந்த புஷ்பாவுக்கு வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இந்த கதை ஓப்பன் ஆகும்போது ராஷ்மிகாவும் இவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த லைஃப் லீட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் செம்மர கடத்தலை பிடிக்கணும்னு சொல்லி வெறியாக இருக்கிற நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து அந்த கூட்டத்தை பிடிச்சி கும்பலோடு தூக்கி ஜெயிலில் போடுவார். ஸோ ஜெயிலில் இருக்கிறவங்கள ஒரே ஒரு ஆள் வந்து கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆளை ரிலீஸ் பண்ண வர புஷ்பா கொஞ்சம் கடுப்பாகி மொத்த பேருமே ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போவார். அந்த சீன் வந்து வேறு லெவலுங்க, பெரிய மாசாக இருக்கும். யாராலையுமே அந்த மாதிரி திங்க் பண்ண முடியாது. சுகுமார் சார் செமையாக பண்ணிடுறீங்க. ஸோ ஒருத்தனுக்கு வந்து ஒரு பெரும் பணம் இருந்ததுன்னா அவன் எந்த அளவுக்குலாம் விளையாடுவான்றதை வந்து இதில் வந்து காட்டிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா அடுத்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து நம்ம அல்லு அர்ஜுன்கிட்ட சொல்லுவாங்க, புஷ்பா நீ போகும்போது சிஎம் கிட்டேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஆடுகளம் நிறையன்னா வந்து சிஎம்ஆர் இருப்பார். ஸோ நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் சார் உங்களோட. டே நீலாம் வந்து ஒரு கடத்தல்காரன் ஃபோட்டோ எடுத்தா என்னடா வருதுன்னும் போது அதில் கடுப்பாகிறவர் அந்த சிஎம்ஏ மாத்திரார். இதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவல் திங்கிங்கு சுகுமார் மட்டுமே, ஆனால் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னா, என் பொண்டாட்டி சொன்னால் நீ வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னல, நீ தாண்டா சிஎம் சொல்லிட்டு மாற்றுறது, அந்த அதுக்கான பணம் எப்படி வந்து புரட்டுறாரு, எப்படியெல்லாம் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணுறாருங்கிற விஷயங்கள்லாம் வந்து வேறு லெவலில் வந்து புஷ்பா செம்மையாக இருக்குன்றது நல்லாவே இருக்குது. ஸோ சுகுமார் வந்து அந்த ரைட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே வந்து ஹைப்பான சீன்ஸ் தான். எப்படி வந்து நம்ம கேஜிஎஃப்பில் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு ஹைப்லேயே இருக்குமோ, அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து டெம்பர் குறையாமல் வந்து அப்படியே ஹைப்லேயே இருக்கும். ஸோ அப்படியே டக்குன்னு அடுத்த சீன் சொல்லி போகிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவருடைய ஃபேமிலி மெலோட்ராமா வரும். ஸோ ஃபேமிலி மெலோட்ராமாவில் வந்து புஷ்பாவுடைய அண்ணன் வந்து அங்கீகாரம் கொடுக்கல. ஸோ அந்த அங்கீகாரத்துக்கான ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸை வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து வேறு என்ன மாதிரி சீன்ஸ்லாம் நல்லா இருக்கணும். இதில் வந்து பிரம்மாண்டம், ஒரு பெரிய பிரம்மாண்டம். இதில் வந்து எனக்கு பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன்ஸில் வந்து அந்த ஹாங்காங்கில் காட்டும்போது நான் என்ன நினச்சேன், அந்த ஹாங்காங் சீன் வந்து எண்டிங் கிளைமேக்ஸில் வந்து திருப்பி வந்து ரிவீல் ஆகும்னு பார்த்தேன். அதெல்லாம் ரிவீலே ஆகலை. அப்போ எதுக்கு இந்த இன்ட்ரோ கொடுத்தாங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னா படம் வந்து 3.5 மணி நேரம். ஸோ அந்த 3.5 மணி நேரம் படத்தில் வந்து அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கிட்ட இருக்குங்க அந்த ஃபைட்டு. அந்த 10 நிமிஷம் அந்த ஃபைட்டை தூக்கியிருக்கலாம். ஒரு இன்ட்ரோக்காக அவ்வளோ பெரிய செலவு பண்ணி அவ்வளோ பெரிய ஃபைட் எடுத்திருப்பாங்க. அது தேவையில்லாத ஒன்று. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கில் சின்னது. பட் ஆனால் ஃபைட் நல்லாயிருக்கும். பட் இன்ட்ரோக்காக இவ்வளோ செலவு பண்ணுமா, இவ்வளோ தூரம் பண்ணுமாங்க தெரியலைங்க. அதுக்கும் இதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ராவ், அவர் வந்து எம்பியாக இருப்பார். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க அவரே தான் எம்பியாக வந்து உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறார். அந்த செம்மர கடத்தலுக்கு சப்போர்ட் பண்ணுற எம்பிக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சூப்பராக இருக்கும். அதெல்லாமே வந்து சீன் பை சீன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி புஷ்பா வருவார். அவனை கல்யாணம், அவனை மட்டும் விட்டுருங்கன்னு ஒத்துக்காத போது புஷ்பா அடிக்கிற லூட்டி, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஆச்சுன்னு நினைக்கும் போது அது வேறு லெவலில் போகும். ஸோ ஃபகத் ஃபாசிலுக்கும் அவருக்கும் வந்து அந்த கிளாஷஸ் வந்து இப்படியே ஏறி போய் கடைசியில் வந்து பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் அவர் பண்ணும்போது இவர் வந்து பிடிக்கணும்னு சொல்லி சவால் விடும்போது அதை வந்து எப்படியெல்லாம் அல்லு அர்ஜுன் ஏமாற்றி அந்த கன்சைன்மெண்ட் முடிச்சாருங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சூப்பர். இதில் வந்து இன்னும் ரொம்ப நல்ல சீன் எதுனா இன்ட்ரோல் பிளாக். ஸோ இன்ட்ரோல் பிளாக் வந்து வேறு லெவலுங்க. ஏன்னா வந்து எம்பி வந்து இவர்கிட்ட வந்து சமாதானம் பேசுவார். வெக்கமானலாம் சூடு சொன்ன எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஆட்சியில் நான் இருக்க முடியாது, வேலையில் இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, நீ எப்படியோ காம்ப்ரமைஸ் போய்ட்டுன்னு சொல்லி ஃபகத் ஃபாசில் கேட்கும்போது அவர் சொல்கிறார், புஷ்பா என்கிட்ட சாரி கேட்கணும். சரி நான் சாரி கேட்க வைக்கிறேன்னும் போது சாரி கேட்க வச்சுருக்கணும்னா புஷ்பா வந்து அவர்கிட்ட சாரி கேட்குற இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கே வந்து பகிரணும், என்னடா அது இந்த கேரக்டர் இவ்வளோ கெத்தான கேரக்டரு டக்குன்னு வந்து சாரி கேட்டுச்சுன்னும் போது அதுக்கப்புறம் அந்த புஷ்பா வந்து ரிவீல் ஆகி வெளியில் வந்து திருப்பி வந்து அவர் அட்டாக் பண்ணுவோம்.
அது வந்து செம்மையாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து ஃபகத் ஃபஸ்ட் அப்படி நொறுங்கி போகிற அந்த ஒரு இடம் இருக்கு பாருங்க, அதுதான் இன்ட்ரோல் பிளாக்கு வேறு லெவலுங்க. ஸோ அந்த கெத்தான ஒரு இன்ட்ரோல் பிளாக் செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தியேட்டரில் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராஷ்மிகா பந்தனா. ஸோ ராஷ்மிகா பந்தனா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் உள்ள ஒரு மனைவி. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த ஆக்ஷன் போர்ஷன் ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருக்கும், இதுவும் ரொம்ப ஒரு டெப்த்தாகவும் நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா ஒரு பேக்கப்பாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் எல்லாமே நல்லா ட்ராவல் பண்ணி அது ஒரு செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா போகுது. ஸோ நல்லா போகிற கதை வந்து கடைசியில் அந்த செம்மர கட்டையை வந்து இவர்கிட்ட ஃபகத் ஃபாசில்கிட்ட வந்து ஏமாற்றி விற்றதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும், டயலாக் எல்லாமே அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எது நல்லா இல்லைன்னு பார்க்க போகும்போது கடைசி அந்த 20 நிமிடங்கள், அந்த 20 நிமிஷம் வந்து சொதப்பிட்டாங்க பாஸ். அந்த சேலை கட்டிட்டு வந்து ஒரு சாங்கு போகும், சாங்கு அம்மன்னு ஒரு ஃபைட்டு. ஸோ சேலை கட்டிட்டு ஒரு ஃபைட்டு சேலை கட்டி எடுக்கலாம். கிளைமேக்ஸ் ஃபைட்லேயும் திருப்பி சேலை கட்ட வச்சதெல்லாம் வந்து ரொம்ப அம்பக்கான விஷயம். ஆனால் ஃபைட் நல்லா இருக்குது. அதுக்கான காரணம் வந்து கிரிப்பியாகவே இல்லை, ரொம்ப லோக்கல் மசாலாவாக வந்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சது வந்து சுகுமாரோடைய ரைட்டிங்கோட வீக்கு. ஸோ அந்த கடைசி 20 நிமிடங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கிரிப்பியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும். ஒரு சின்ன சில்மிஷம், சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா மாஸ் எலிமெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடல்கள், ஸோ பாடல்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிஎஸ்பி வந்து புஷ்பா 1ஓட பாட்டை கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் கம்மி தான், என்னை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் கம்மி தான். பட்டு பார்க்கலாம், அதுக்குன்னு வந்து ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆவரேஜான சாங்ஸாக தான் இருக்குது. ஒரு பெரிய மெகா ஹிட் இல்லைங்கிறது ஒரு சின்ன வருத்தங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம ராஷ்மிகா பின்னிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து புஷ்பனா யார் தெரியுமான்ற ஒரு டயலாகு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உட்காந்து ரொம்ப கேள்வி கேட்டுட்டு ரொம்ப லாஜிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கவே முடியாது. நீங்கள் லாஜிக் இல்லாமல் அப்படியே ஜாலியாக ஒரு கோக் போட்டு போகணும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயில் சீக்வன்ஸில் வந்து ராவுங்கிறவருக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும், அப்படியே அட்டகாசமாக இருக்கும். அந்த எம்பி சொல்கிற வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் பாருங்கள். ஏன்னா நான் இதெல்லாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ரிவீல் ஆயிடுச்சுன்னா படம் பார்க்கும்போது பெப்போ இருங்கிறதுக்காக ஸோ எல்லாம் சொல்ல இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல காட்சிகள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% சூப்பராக எடுத்து கடைசியில் அந்த ஒரு 20% வந்து கொஞ்சம் அந்த ஷேக்கியாக விட்டது வந்து ரொம்ப, அதுதான் ஒரு வருத்தமே. அது இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மல் படத்துக்கான ஃபுட்டேஜாக போயிடுச்சு. அந்த 20 நிமிஷம், அந்த 20-25 நிமிஷம் வந்து பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி கூட கொடுத்துடலாம். அப்படி எனக்கு வேணும்னு சொல்லி கூட அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன மாசு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கலன்னு சொன்ன அந்த சிஎம்ஐ மாத்திர இடத்துக்கு அப்புறம் அந்த சிஎம் வர இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாசான சீன்ஸ், மாசான கதை, அற்புதமான படம் தான் புஷ்பா. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்க இந்தியன் 2ஓ இல்லை ஒரு கங்குவாவோ இந்த பார்ட் 2 படங்கள் நிறைய வந்து சொதப்பியிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப அட்டகாசமான படம், ஃபண்டாஸ்டிக்காக வந்து ஜாலியாக வந்து ஃபன்னாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இது வந்து கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி படமாக தான் அமைஞ்சிடும். சரி, நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்கள் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண விஷன் 9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பிரஸ். நன்றி, வணக்கம்.